விஜயனுடைய ரசிகர்களும் விஜயனுடைய ஆட்களும் மக்கள்களை எல்லாம் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவரையே பெரிய நடிகர் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள் இவ்வளோ தான், அவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க போல தெரியும் சார். இப்போ நான் கேள்விப்பட்டவங்களோட இப்போ விஜய் வீட்டுக்கு வந்து வெளியில் காத்துக்கிட்டு இருக்காரு திசநாயகா, இப்படி நீங்கள் பேசிட்டீங்களே பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. பையனூரில் தான் இருக்காரு. சொல்லி எல்லா கட்சியும் பேசி பார்த்தீங்க, திமுக அதிமுகல இருந்து பாஜக கூட பேசி பார்த்துச்சு. அப்போ எந்த அதிர்வுகளும் இல்ல. ஆனா விஜய் பேசினதுமே பாருங்க எப்படி அதிர்வலை வருது பாருங்க. ஒரு அதிபரே வந்து பாக்குறாரு கட்சி. அதான் சொல்றேன், உங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களுக்கு வேற செய்தி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, பொழுது ஓடணும், எனக்கும் பொழுது ஓடணும், இந்த மாதிரி வெட்டி தண்டமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல வேற ஏதாவது பேசலாம். முதல்ல எங்க இருக்குன்னு போய் பாரு. ஏற்கனவே ஒன்று சொன்னேன், பரந்தூரில் விமான நிலையம் அமைச்சாக்கா பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கூட்டி அழைத்து கொண்டு நானே கால்நடையாக கோட்டையை முற்றுகையிடுவேன், சென்னையில் முற்றுகையிடுவேன்னாரு. சொல்லி 3 மாதம் ஆச்சு. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாட்டு பேச்சினுடைய எதிரொலி, மாநாட்டில் அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, கச்சத்தீவை வந்து மீட்டு எடுத்து கொடுக்கணும் நம்ம மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நேரடியாவே கோரிக்கை வச்சிருந்திருக்காரு மாநாட்டில். அதனுடைய விளைவா இலங்கையில வந்து தாவேக்காவுடைய கொடியை ஏற்றிருந்திருக்கிறாங்க. அந்த கொடியை அகற்றி இருந்திருக்கிறாங்க. அந்த கட்சி சம்பந்தமான பேனர்களை அகற்றி இருக்கிறாங்க இலங்கை அரசு. இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து கச்சத்தீவை பார்வையிடக்கூடிய வேலையை இலங்கையினுடைய அதிபர் திசநாயக்க வந்து பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப விஜய் பேச்சினுடைய எதிரொலினால இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம பாக்கலாங்களா? ஏன்னா எங்க பார்த்தாலும் தாவேக்கா கொடி இந்தியா முழுக்க பறந்துட்டு இருக்கு. சீனாவில் இது பண்ணும்போது மோடி பேசுறதை கேட்கல நீங்க. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து நீங்க வித்ரா பண்ணலன்னா விஜயனுடைய கட்சிக்காரர்கள் கொடியை ஏற்றி அங்கிருந்து வழி அனுப்புவாங்க. இது லோக்கல்ல 2 இடத்துல கொடியை காணும். இலங்கையில கொடி ஏற்றினாங்களா, அதை வந்து திசநாயகா பார்த்தாரா? யார் ரணில் விக்ரமசிங்க உடம்பு சரியில்லாமப்படுத்தது கூட அதுதான் காரணம்னா. சார் ஒண்ணு புரியுது, விஜயனுடைய ரசிகர்களும் விஜயனுடைய ஆட்களும் மக்கள்களை எல்லாம் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவரையே பெரிய நடிகர் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள் இவ்வளவுதான், அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க போல தெரியுது. இதை தவிர வேற இதை சொல்றதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. கச்சத்தீவு எங்க இருக்குன்னா அது விஜய்க்கு தெரியுமா? அந்த கச்சத்தீவு எதனால கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஏன் கொடுத்தீங்க கச்சத்தீவு? ஏன் கொடுத்தீங்க? கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதான் ஏன். அதுக்கப்புறம் அவங்க அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது, ஜெயலலிதா ஆட்சி இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, எல்லாம் தான் இருந்தது. அதான் பாருங்க, எல்லா கட்சிகளும் வந்துட்டு குறை கொடுக்கத்தான் எல்லா கட்சியும் கச்சத்தீவு திரும்ப வாங்கன்னு தான் சொன்னாங்கல்ல. ஆனா விஜய் பாருங்க, அதோட இவரும் ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டாரு. சொல்லியிருப்பாங்க கச்சத்தீவு அங்க நம்ம ஷூட்டிங்கே நடக்கலைங்க, அது எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டிருப்பாரு. அது ஒரு தீவுங்க, அது ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், கச்சத்தீவை பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு. முதல்ல அவர் கட்சியில என்னென்னலாம் இருக்குது முதல்ல அவரை கேளுங்க, அப்புறம் எல்லாம் அந்த கட்சி என்னது. இங்க இந்த இவ்வளவு தூரம் வந்தீங்களே, எங்கேயாவது கட்சி கொடி பறந்து பார்த்துருக்கீங்களா? நானும் தினசரி சென்னையில இருந்து வரேன், 32 கிலோமீட்டர் வரும். ஒரு இடத்துல ஒரு கட்சி கொடி ஒண்ணு காணும். கச்சத்தீவுல ஏத்திட்டாங்களாம் கொடி. ஏன் சார் அந்த அளவுக்கா சார் நாங்களாம் இழிச்சு வாயினோம் முட்டாளாவும் இருக்கிறோம்? ஏத்தி விடுங்க, நான் வேணான்னு சொல்லல. இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா, விஜய் ஒரு காமெடி பீஸா மாத்திக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். கச்சத்தீவை மீட்கிறதுக்கு போனாராம், இந்த உடனே யாழ்ப்பாணத்துல கொடி ஏத்துனாங்களாம். ஜனாதிபதி வந்து சார் இப்ப நான் கேள்விப்பட்டவங்களோட விஜய் வீட்டுக்கு வந்து வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு திசநாயகா, இப்படி நீங்க பேசிட்டீங்களே பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. பையனூர்ல தான் இருக்காரு. சொல்றேன், ஏத்துறது தானே சார், விடுறது தானே. எல்லா கட்சியும் பேசி பார்த்தீங்க, திமுக அதிமுகல இருந்து பாஜக கூட பேசி பார்த்துச்சு. அப்போ எந்த அதிர்வுகளும் இல்ல. ஆனா விஜய் பேசினதுமே பாருங்க எப்படி அதிர்வலை வருது பாருங்க. ஒரு அதிபரே வந்து பாக்குறாரு கட்சி. அதான் சொல்றேன், உங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களுக்கு வேற செய்தி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, பொழுது ஓடணும், எனக்கும் பொழுது ஓடணும், இந்த மாதிரி வெட்டி தண்டமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல வேற ஏதாவது பேசலாங்க. யானைகள் பராமரிப்பு எப்படி, யானைகள் ஏன் அடிக்கடி ஊருக்குள்ள வருகின்றன, தேனி வளர்ப்பில்
புதிய சாதனைகள் ஏதாவது இருக்கிறதா, இது மாதிரி ஏதாவது பேசலாமே. யாருக்காவது யூஸா இருக்கு. இல்லாத கட்சிக்கு இல்லாத கொடியை எங்கேயோ ஏற்றி விட்டாங்க. அதில் வந்து இதை நாடே அதிர்ந்து போச்சுன்னு உங்கள் சேனல் வந்து அதிர்ந்து இருக்கலாம். மக்கள்கிட்ட அது பேச்ச இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்களுக்கு, விஜய் தெரியாதனமாக கட்சி ஆரம்பிச்சிட்டார், விட்டுருங்க பாவம். அவர் இப்படியெல்லாம் போட்டு சின்ன பின்னப்படுத்தாது, அசிங்கப்படுத்தாது. ஒரு காலத்தில் காமராஜர் இப்படி தான் அசிங்கப்படுத்தினார். தேவையில்லாத கதைகளை விட்டாங்க. 4 பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சப்பறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது. அப்துல் கலாம் ஒரு கதை காமராஜரை பற்றி, இது சொன்னா சண்டைக்கு ஏன்டா இந்த இடத்துல காமராஜர் அவங்க ஜாதிக்காரருக்கு சண்டைக்கு வருவாங்க, அதை பற்றி கவலை இல்லை, இது சொல்ல வேண்டியது. காமராஜர் உயர்த்தி பேசுறத நினச்சிக்கிட்டு காமராஜர் வந்து ஒரு ஆற்றுல வந்து அணை கட்டணும்னு சொன்னார். அதுக்கு ஒரு என்ஜினியரை கூப்பிட்டாராம். அந்த என்ஜினியர் அதை பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்தந்த காரணங்களால் இங்கே அணை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது எனக்கும் தெரியும், அந்த காரணங்களை எல்லாம் அப்பாற்பட்டு அதை கட்ட முடியுமாங்கிறதுக்காக தான் உன்னை கேட்டேன் அப்படின்னப்புறம் அவர் அந்த அணையை கட்டினாராம். அந்த அந்த மாதிரி சொன்ன என்ஜினியர் தான் அப்துல் கலாம் அப்படின்னு போட்டாங்க. அப்போ கேட்டாங்க, ஸ்பேஸ் டெக்னாலஜி படித்த விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கிற ஒரு அப்துல் கலாமை கூப்பிட்டு ஆற்றுல நான் அணைக்கட்டுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா என்னான்னு புரியல. காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி என்ஜினியர் ஆனார்? 2-3 கேள்வி கேட்டார். இதில் அசிங்கப்பட்டது யாரு? காமராஜரை பற்றி கதையை சொல்லி காமராஜர் இது கூட தெரியாமல் கூப்பிட்டாருன்னு எல்லாம் கிண்டல் பண்ணார். காமராஜரை வந்து உயர்த்தி பேச நினச்சி இந்த மாதிரி அசிங்கமான கதைகளை சொல்லி அவரை கேவலப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தாப்படி மாட்டிட்டு முடிக்கிறவர் இப்போ விஜய். இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி அவரை ஒரு கோமாளி ஆக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, ஆனா இருந்தாலுமே கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற எல்லாருடைய கருத்தும் அப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்ப இவர் பேசுறது வந்து அங்க பேசுனது நான் தப்புன்னு சொல்லல, மக்களுக்கு பாதிப்பு ஏற்றுனாங்க, அதை பார்த்து பயந்துட்டாரு இதுன்றீங்களா, அந்த கதையை தான் நான் இது பண்றேன். கச்சத்தீவை நீங்க திருப்பி வாங்க முடியாதுங்க. கச்சத்தீவை தனியா கொடுக்கல. கச்சத்தீவை இங்க கொடுக்கும் போது பேருபாரிங்கிற ஒரு தாலுக்கா ஒரு இடத்த, வங்காளத்தில் இருக்கிற இடத்த பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. 2 ஒரே நேரத்தில் நடந்தது. பேருபாரியை திருப்பி கொடுன்னு ஒரு போராட்டம் நடந்தது, கச்சத்தீவை திருப்பி கொடுன்னு ஒரு போராட்டம் நடந்தது. ராமநாதபுரம் ராஜாவினுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற இடம் அது. இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இலங்கை வந்து ராமநாதபுரத்தினுடைய ஒரு தாலுக்கா மாவட்டமா இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரம் ராஜாவினுடைய ஆட்சி, ஆமா, இன்னைக்கு இருக்கிற இலங்கை ராமநாதபுரம் ராஜாவினுடைய ஆட்சியின் கீழே இருந்த ஊர் அது. நமக்கு பிறகுதான் சுதந்திரம் கிடைச்சது. 49 தான் அவங்களுக்கு சுதந்திரம். அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரம் ராஜா கிட்ட இருந்து போச்சு. ராமநாதபுரம் ராஜா வந்து அந்த சுதந்திரம் கொடுக்கறதுக்கு எழுத்தார். என்னுடைய இதுல இருக்கிற ஆளுகையில இருக்கிறது எது, நீ எப்படி கொடுக்கலான்னு கேட்டார். அதே மாதிரி தான் கச்சத்தீவு கொடுக்கும்போது அவருடைய இன்னைக்கு ராமநாதபுரம் இதுல மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் கச்சத்தீவு இருக்கு. ஆனா அன்னைக்கு அது இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் அதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அகில உலக இது அழுத்தத்தின் காரணமா கொடுக்க வேண்டியதா போச்சு. நீ அதை திருப்பி கேட்க முடியாது. எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னார், அப்பதான் கலைஞர் சொன்னார், இது மாநிலத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, மாநில அரசு இதுல ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் அதை பண்ண முடியும், சர்வதேச அரசியல் இது, அயல்நாட்டு விவகாரத்தில் இது அயல்நாட்டை சம்பந்தப்பட்ட விஷயம், அதை வந்து ஒன்றிய அரசு தான் பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அது வழி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போது கச்சத்தீவு மீட்போம்னாங்க. உங்க இது பிரகாரமும் உங்களுடைய புள்ளி விவரத்தின் பிரகாரமும் வந்து திமுக விட அதிமுக தான் தமிழ்நாட்டை மிக அதிக நாட்கள் ஆண்டு இருக்குது. உண்டா இல்லையா? அவ்வளவு வருஷம் இருந்தவங்க ஏன் கச்சத்தீவை மீட்கல? அவங்க கூட பாஜக கூட்டணியில் இருந்தது ஏன் மீட்கல? திமுக தான் பாஜக எதிர், காங்கிரஸுக்கு எதிராக இருந்தது. காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு எதிர்த்து நின்னார் கலைஞர், இல்லைன்னு சத்தியம் பண்ணுவானுங்க. இனிமே கூடவே இருந்து பார்த்த மாதிரி கச்சத்தீவை மேய்க்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் அவர் எடுத்தாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இருக்க பச்சையா புழுகிறானுங்க, எவ்வளவு வேணாலும் புழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன செஞ்சான்னு கேட்கிறாங்க. அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பச்சையா புழுகிற தெரிஞ்ச பேசுற பச்சையா புழுகிற ஆட்கள், அவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க இத கச்சத்தீவுல வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு விளங்காத ஒரு பிரச்சனை என்னன்னா, கேரளா மீனவனும் மீன் பிடிக்க போறான்.
அவனத்து பக்கம் போறான். நம்முடைய தமிழ் மீனவர்கள் எங்க கைது செய்யப்படுறாங்க தெரியுங்களா? ஈரான்ல. ஈரான் எங்க இருக்குது? அங்க மாட்டுறாங்க நம்ம ஆளு. அரபிக்கடல்ல போந்து ஈரானுக்கு போய் மீன் பிடிக்கிறது போறோம். அங்க சிக்கரானுக்கு நம்ம ஆளுக்கு ஜெயிலுக்கு போறோம். அங்க போய் இங்க இலங்கை போனாதான் அடிக்கிறானே. சில மீன்கள் இந்த ஏரியாவில தான் இருக்கு. 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னு ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸுங்கிறது ஒரு எல்லை. ஒரு கடற்கரை இங்க இருக்குதுன்னா இது கடற்கரைன்னா இங்க இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையிலும் அந்த நாட்டுக்கு சொந்தம். அந்த கடல் அந்த நாட்டுக்கு சொந்தம், அந்த மீனவர்களுக்கு சொந்தம். 13வது நாட்டிக்கல் மைல் வந்துருச்சுன்னா அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், யார் வேணாலும் வரணும். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இந்த 12 நாட்டிக்கல்ஸ் மைல்ஸை தாண்டி உள்ள போயிடுறான். கச்சத்தீவுல வந்து பிரச்சனை என்னன்னா கச்சத்தீவு 12 நாட்டிக்கல்ஸ் மைல்ஸுக்கு உள்ளேயே இருக்குது. நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கு, அவன் எல்லையிலேயே இருக்குது. அவனுடைய 12 நாட்டிக்கல் மைல்ஸ்லயும் இருக்குது கச்சத்தீவு. நம்முடைய 12 நாட்டிக்கல் மைல்ஸ் 2 பேர்த்துக்கும் சொந்தமா மாட்டிக்கிச்சு. அதனாலதான் நல்ல நல்ல மீன்கள் அங்கதான் கிடைக்கும். அவன் இலங்கைக்காரன் என்ன சொல்றான்னா அந்த நாட்டுக்கு அது சொந்தமா இருக்கு, இந்த நாட்டுக்கு அது சொந்தமா இருக்கு. அதனால அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு இருந்து சர்வதேச அழுத்தத்தின் காரணமா தான் இதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாச்சு. அதனால அது நம்ம திருப்பி இது பண்ண முடியாது. நல்ல நல்ல மீன்கள் கிடைக்கிறதெல்லாம் சில மீன்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எறா பிடிக்கணும்னாக்கா நீங்க வேதாரண்ய கடற்கரை தான். அங்கதான் உங்களுக்கு டைகர் பிரான்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அங்க மாயவரம் ஏரியாவில் நீங்க வந்து இறால பாத்தீங்கன்னாவே ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசா இருக்கும். சிங்க இறால்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சில மீன்கள் வந்து அங்கதான் கிடைக்கும். ஆஸ்திரேலியால இருந்து நீங்க பிடிக்கிறாங்க. வங்கதேசம் இது வளையுது இல்லையா, அந்த இடத்துல பயங்கரமான மீன்கள் கிடைக்கும். அங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வருது. எனக்கு புரியாதது என்னன்னா தமிழ் மீனவர்கள் மாத்திரம் எப்படி மாட்டுறாங்க? கேரளாக்காரரும் அங்க பிடிக்கிறான், கேரளா மீனவனும் அங்க பிடிக்கிறான். அவன் மாட்டினதா தகவலே வர மாட்டேங்குது. மாட்டுறது போற நம்மானதான். அது எதனாலன்னு புரியும். அவன் என்ன சொல்றாங்க சிங்களவர்கள், எனக்கு கீழே இந்து மகாசமுத்திரத்தை தான் நான் மீன் பிடிக்க யாழ்ப்பாணத்திலிருந்து நான் அங்கே போக முடியாதுனால எனக்கு இதுதான் பக்கம். எனக்கு இந்த கடலில் விட்டா இதே கிடையாது. உனக்கு வந்து வங்காள விரிகுடாவே ஃபுல்லாக இருக்குது, நீ அங்கே பிடிக்கூடாதான்றான். அது வேற விஷயம். எந்த இடத்துல நல்ல விலை கிடைக்குதோ அந்த நல்ல மீனை தான் நம்ம பார்க்க முடிய எல்லா மீனையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு வர்றது. இப்போ ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அது கடல் சொரின்னு பேர் அதுக்கு. அதை பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம கடல்ல அது நிறைய இருக்கு. காலைல கடிச்சா கூட அரைஞ்சிங்க. அதனாலதான் நம்ம கடற்கரையில குளிக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் இங்க வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப ஜாஸ்தி. கடிச்சதுன்னா உடம்பு பூரா அரிப்பு தடுப்பாயிருச்சு. அதனாலதான் இங்க குளிக்காதுன்னு நம்ம வந்து சொரா மீன் வர்றதே திமிங்கலம் வர்றதே தடுத்துடுறோம். ஜெல்லி ஃபிஷ் வர்றதை தடுக்க முடியல. அதனாலதான் வங்காள கடல் வந்து சிபிஐக்கு சரியா கிடையாது, டூரிஸ்ட் அட்ராக்ஷனே கிடையாது. அதே சமயத்தில் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த அரபிக்கடல்ல வந்து எத்தனை ஹோட்டல் ரிசார்ட் வச்சு அந்த கோவா எப்படிங்க பெருசாச்சு? அரபிக்கடல் தண்ணி ஷாலோ வாட்டர்ஸ், குளிக்கிறதுக்கு பிரமாதமான இடம். அதெல்லாம் அங்க இருக்குது. அதனாலதான் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சீ ஸ்விம்மிங் அதெல்லாம் கடலை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல பாருங்க, கரையில உட்காந்து காத்து வாங்குறத தவிர அந்த கடலுக்குள்ளார இறங்கு முழங்கால் தண்ணி வரலும் தான் நம்ம போறோம். அதுக்கு மேலே நம்ம போறதே இல்லை. கடல் நீச்சலுங்கிறது இந்த பக்கத்துல இல்லவே இல்லையே. அதுக்கெல்லாம் காரணம் கடல் சோறு இது மாதிரி. அதனால மீன் எங்க நல்லா கிடைக்குதோ அங்க வந்து மீன் பிடிக்கத்தான் வருவாங்க. அதை தடுக்க முடியாது. இது வந்து ரெண்டாவது, இது வந்து சர்வதேச மேட்டருங்கிறதுனால மாநிலங்கள் இதுல வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்போ இது பண்ணலாம், கேட்கலாம். இப்போ மோடி போனார், சைனாவுக்கு போனார். என்னடா பலன் அப்படின்னு கேட்டாக்கா, கைலாஷ் யாத்திரை மானசரோவர் இதுக்கு போறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. அது ஏற்கனவே இருக்கு. அவ்வளவு தூரம் போய் எதையா கேட்டுட்டு வந்த ஏதோ சைனா கூட ஒரு பெரிய வர்த்தகம் முதலீடுகள் தொழிற்சாலைகளாக தொடக்க போறேன்னு பார்த்தாக்கா கைலாஷ் யாத்திரைக்கு போனாக்கா சீனா அனுமதி கொடுக்கும். இதை பார்க்கறதுக்கு ஜின்பிங்கை பார்த்து அருணாச்சல பிரதேசத்துல உள்ள வந்து ஊடு கட்டி இதை கட்டி மேப்பையே வந்து சைனாவோட சேர்த்து விட்டார். கச்சத்தீவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலமே போயிடுச்சு. அதுக்கடுத்து அப்படி பிரம்மபுத்திராவில் அணையை கட்டி விட்டாங்க.
கிழக்கு மாநிலங்கள் பூரா காலி, தண்ணி விடல. பிரம்மபுத்திரா அணை கட்டி இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுப்பாங்க, அந்த ஒப்பந்தம் கூட வரலையே. விஜய் வந்து இதெல்லாம் கேட்பாரா? மோடி கிட்ட லெட்டர்லாம் எழுதியிருக்காரு. அவர் தமிழ்நாடு பிரச்சனை தான் சார். அப்படியே தமிழ்நாடுங்கிறது எங்க இருக்குது? பரவாயில்ல, ஏன்னா அவருக்குன்னு ஒரு தமிழ்நாடு இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. நாம நினைச்சுக்கிட்டு போய் இதை சொல்றாரு. இது இல்லையே, நான் வேறு ஒரு இடத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னா யாருக்கு? விஜய் கிட்ட கேளு. போயிட்டு வந்தியப்பா, மோடி மாமா, மோடி அங்கிள், மோடி கிராண்ட்பா, இவர் தான் இந்தியாவுடைய யங்கஸ்ட் தலைவர். அவர் உறவு முறையோட அழைக்கிறார் சார். அவர் உறவுமுறைகளுங்கிறது சொல்ற விதம் இருக்கு. அங்கிள்னாக்க பெரியப்பாவுக்கு இருக்குது, சித்தப்பாவுக்கு இருக்குது, மாமாவுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கு. என்னவா சொல்றாரு அவரு? இவங்க அப்பா அப்படித்தான் வச்சுக்கிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு வந்து அப்பா சந்திரசேகர் வச்சார். கடுமையான கண்டளவு. யாருக்கு நீ அப்ப? அந்த கட்சி அப்படியே போச்சு. இப்ப மற்றவர்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு அங்கிள் இருக்கிறார். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பெரியவங்களை பார்த்தா நம்ம முண்டமட்ட தெரியவங்க கொஞ்சம் சீனியரா இருந்தாக்கா அங்கிள் போ. அதை வச்சுட்டு என்ன சொல்றாருனாக்கா, நான் ஸ்டாலினோட யங்குன்னு சொல்ல பாக்குறாரு. பார்த்தா தெரியுடியப்பா, ஸ்டாலின் நீ பக்கத்துலனாக்கா நீ தான் அவருக்கு தாத்தா மாதிரி இருக்கிற. தாடியெல்லாம் நரைச்சு போய், தலையெல்லாம் கலைஞ்சு போய் படுத்தாம இருக்கிற. மேக்கப் போட்டு வந்திருக்காரு. மேக்கப் போட்டு அவர் எங்க தெரியுறாரு? பையனோரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. அவரு ஜெர்மன் போறாரு, இங்கிலாந்து போறாரு, ஜாலியா சூட்டு கோட்டை சும்மா ஹீரோ மாதிரி போய் சுத்திட்டு இருக்காரு. இன்னும் பையனோரை விட்டு வெளியே வரல. இது வந்து கச்சத்தீவு அமைக்க போறாங்க. கச்சத்தீவு நான் பையனூர் பக்கத்துலயா இருக்கு. முதல்ல எங்க இருக்குன்னு போய் பாரு. ஏற்கனவே ஒன்று சொன்னேன். பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்சாக்கா பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கூட்டி அழைத்து கொண்டு நானே கால்நடையாக கோட்டையை முற்றுகையிடுவேன், சென்னையில் முற்றுகையிடுவேன்னாரு. சொல்லி 3 மாசம் ஆச்சு. அடுத்து அப்படி ஒரு மாநாடு, ஒரு 1/2 மணி நேரம் மாநாடு, பூலோகத்திலே யாரும் கேள்விப்படாத ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிட்டார். அவ்வளவுதான். இதெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியது, கேட்டுக்க வேண்டியது. அவர் இருந்தாலும் சொல்ற, நம்பிக்கை தளர விடாது. என்னைக்கா ஒரு நாள் யாராவது ஒருத்தர் உங்களை ஆதரிச்சு வருவாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.